ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டில் கிடையாது, ஒரு ஷார்ட் ட்ரிப்பு அவுட்டிங் போன vlog தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேன்ஃப் தான் வந்து கிளம்பியிருந்தோம். பேன்ஃப்க்கு வந்து ரொம்ப நாளாகவே போகணும்னு ஆசை. இது வந்து எங்களுக்கு கால்கரி வந்ததுக்கப்புறம் 3வது வின்டர். ஃபஸ்ட்டு 2 வின்டரில் வந்து முதல் வின்டர் வந்து பேன்ஃப்க்கு போயிருந்தோம். அந்த ஃப்ரீஸ் ஆன லேக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். 2வது வின்டர் வந்து நாங்கள் போகலை. ஸோ இது வந்து 3வது வின்டர். போன வருஷம் போகாததுனால இந்த வருஷம் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீசன்லேயுமே வந்து போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், போகவே இல்லை. அப்படி இப்படி போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வின்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடணுன்னு வின்டர் ஸ்டார்ட் ஆனால் அந்த பசங்களுக்கு லீவ் விட்டாங்க, 2 வாரம் லீவ் விட்டாங்க. முதல் நாளே வந்து கிளம்பியாச்சு. இது வந்து ஒரு சடன் பிளான். முதல் நாள் வந்து ஃப்ரைடே வரைக்கும் பசங்க ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல் இருக்கிற வரைக்குமே நாங்கள் வந்து பிளான்லாம் பண்ணலை. முடிஞ்சால் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். காலையில் வந்து சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சது லேட்டு தான், ஒரு 10 o'clock போல் தான் எந்திரிச்சோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி போயிடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு இது மட்டும்தான் வச்சுருந்தோம் விசிட் பண்ணுறதுக்கு, லேக் லூயிஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடலாங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் டைம் தேவைப்படாது, திரும்ப வந்துடலாங்கிறதுக்காக பிளான் பண்ண மாதிரியே இருக்கட்டும், லஞ்ச் வந்து வெளியில் பார்த்துக்கலான்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் டக்குன்னு ஆளுக்கு ஒரு 2 தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பேன்ஃப்க்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு 1 o'clockலாம் வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதும் அங்கே விசிட்டர் சென்டரில் வந்து நமக்கு பாஸ் எடுக்கணும்ல, பேன்ஃப் பாஸ் வந்து அங்கே எடுத்துகிட்டு அங்கேயே வந்து நமக்கு வாஷ்ரூம்லாம் இருக்கும், கொஞ்சம் நேரம் இருந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1:30 போல் அங்கே லேக் லூயிஸ் வந்து போயிட்டோம். லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு வராதனால பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் போகிற வழியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லேக் லூயிஸ்குள்ளே உள்ளே போயிருந்தோம். லாஸ்ட் இயர் ஸ்னோ கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி எங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த ஆன் த வே கல்கரியிலேருந்து நம்ம அந்த பேன்ஃப் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் அங்கங்கே ஸ்னோ தெரிஞ்சுது. வர்ற வழியெல்லாம் பார்த்து அந்தளவுக்கு ஸ்னோ இல்லை. ஸோ லேக் லூயிஸில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வின்டருக்குரிய ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பண்ணி தான் போயிருந்தோம். உள்ளேயே வந்து தெர்மல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ட்ரெஸ் போட்டிருந்தோம். பட் பசங்க வந்து கண்டிப்பாக ஸ்னோவில் விளாடுவாங்கன்னு தெரியும், அதனால எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ஸ்னோ பேண்ட்டு எல்லாம் போட்டுட்டு போயிருந்தோம். ஃபுல்லாக வந்து லேக் ஃப்ரீஸ் ஆகி தான் இருந்தது. இது வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, அதாவது அந்த வின்டர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிற அப்பயே வந்து போயிட்டோம். லாஸ்ட் இயருக்கு முன்ன இயர், அதாவது ஃபஸ்ட்டு வின்டரில் பார்த்தப்போ இந்த மவுண்டெயின் எல்லாமே ஃபுல் ஃப்ரீஸ் ஆகி இருந்தது. பட் இந்த வாட்டி அந்தளவுக்குலாம் இல்லை. ஸ்னோ வந்து கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குமோங்கிற டவுட் இருந்தது. பட் நல்லா தான் ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில இடம் மட்டும் லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகலை. அப்புறம் மவுண்டெயினில் வந்து அந்த உள்ள லாஸ்ட் கார்னர் வரைக்கும் இந்த வாட்டி போக முடியாது. ஒரு இடம் மட்டும் அவலாஞ்சி மாதிரி மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே போக முடியாது. அது மாதிரி பாப்புலேஷன் க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. லாஸ்ட்டுக்கு முன்னாடிலாம் வந்து ஜென்ரலி இங்கே பேன்ஃப்க்கு இங்கே லேக் லூயிஸ் வந்தாலே க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு க்ரௌடும் வந்து இல்லை. அப்புறம் வந்து அஸ் யூஷுவல் நம்ம மெயினான விஷயம் இந்த ஐஸ் கேஸ்டில் பார்க்குறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஸோ 4 பக்கம் வழி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஐஸ் கேஸ்டில் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லக்கி, இந்த வாட்டி நாங்கள் வந்து இந்த ஐஸ் கேஸ்டில் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டோம். நான் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா போனவங்களுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நாங்களுமே கிறிஸ்மஸ்க்கு முடிஞ்சு ஒரு 2-3 நாளில் போயிருந்தோம். அப்போ இந்த ஐஸ் கேஸ்டில் ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ லக்கிலி இந்த டைம் வந்து கரெக்டாக போனதுனால தான் இந்த ஐஸ் கேஸ்டில் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ஐஸ் கேஸ்டிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பிரைட்டான லைட் வச்சுருந்தாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தப்போ இந்த லைட் வந்து இந்த ஐஸ் கேஸ்டிலில் பட்டு அது ஒரு ஷேடோ மாதிரி பார்க்கவே அழகாக இருந்தது. பட் நாங்கள் போன டைம் அந்த டே டைமில் நாங்கள் அந்த நைட்டு வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணலை. பட் ஐஸ் கேஸ்டில் பார்த்ததே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. இதை தான் பார்க்கணுன்னு போயிருந்தோம், கரெக்டாக பார்த்தாச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 1 hour போல் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஸ்னோ வந்து நான் சொன்ன மாதிரி கம்மி, மற்ற இயரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கம்மி. எப்போவுமே வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்பெல்லாம் இந்த வாட்டி வந்து அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் க்ரௌடும் கம்மியாக தான் இருந்தது. அது மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஷூஸு கார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக வந்து செல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு சில பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க.
பட் இந்த வாட்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியல. க்ரௌடும் கம்மி, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு நிறையாலாம் இல்லை. ஐஸ் ஹாக்கி பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மற்ற ஏரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கம்மி. ஸோ கொஞ்சம் ஸ்னோ க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து சைட் பை சைட் போய்கிட்டு இருந்தது. பசங்க வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்னோவை பார்த்தது வந்து ஸ்னோவில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் தாங்குகிற அளவுக்கு உண்டான தெர்மல் கியர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். உள்ளே வந்து தெர்மல் ஷர்ட்டு, பேண்ட்டு, அது போக க்ளவுஸ்லாம் 2 க்ளவுஸ் போட்டிருந்தோம். உள்ள நார்மல் ஒரு வின்டர் க்ளவுஸ் போட்டு அது மேலே ஒரு லெதர் க்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தோம். அப்புறம் தெர்மல் சாக்ஸ் போட்டு தான் போட்டிருந்தோம். பட் இவ்வளவோ பண்ணியுமே ஒரு 1 ஹவர் தான் அங்கே வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலில் தான் வந்து ஃபஸ்ட்டு சில்னஸ் ஏற ஆரம்பித்தது. அப்புறம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போல்லாம் வந்து க்ளவுஸ் எல்லாம் கழட்டுறோம்ல, அப்போ கையிலையும் வந்து நல்லா சில்னஸ் ஏற ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப நேரம் இருக்க முடியாது, 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர் இருக்க முடிஞ்சது. அதுக்கு மேலெலாம் முடியல. ஸோ கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சும்மா 2 இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்க கொஞ்சம் நேரம் ஸ்னோலலாம் படுத்து விளாண்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னோ ஷூட் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க விளாண்டதுக்கப்புறமா அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்னோஃபால் வந்து எப்பயும் பெய்கிற அளவை விட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி. அதாவது லேக் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து அப்பப்போ ஸ்னோ பெய்யும்ல, நமக்கு அந்த ஸ்னோஃபால் எல்லாம் அந்த லேக் மேலே ஃபுல்லாக டெபாசிட் ஆகி கொஞ்சம் நிறையா திக் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இந்த வாட்டி ஸ்னோஃபாலோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஐஸான லேயர் எல்லாமே, அந்த லேக் வந்து ஐஸ் ஆகிருக்கும்ல, அந்த ஐஸ் லேயர் எல்லாமே தெரிஞ்சது. அந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்கிட்டாக வர மாதிரி தான் இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது அந்த மலையில், அந்த மரத்தில் எல்லா இடமும் அந்த பனியை பார்த்துட்டு அப்படியே அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாச்சு. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்நாக் டைம் மாதிரி கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஒரு 3 o'clock மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேன்மோர் போயிடலான்னு தான் நினச்சிருந்தோம். பட் அது வரையும் பசங்க தாங்குவாங்களான்னு தெரியலன்ட்டு பேண்ட்லேயே வந்து ஸ்டாப் போட்டாச்சு. டவுன் டவுனுக்குள்ளே எக்ஸாக்டாலாம் வந்து நம்ம பார்க் பண்ண முடியாது. அது எந்த ஊராக இருந்தாலும் டவுன் டவுன் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பார்க்கிங் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ பெய்டு பார்க்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பெய்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறமா நடந்து அப்படியே டவுன் டவுனுக்குள்ளே போனோம். அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் மோடில் இருந்தது அன்றைக்கி. அந்த வைப் பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாங்கிறனாலே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்க்கலான்ட்டு ஜெய்கா அண்ட் இந்தியன் கறி ஹவுஸ் 2மே வந்து டவுன் டவுனுக்குள்ளே அடுத்தடுத்து இருக்கும். ஜெய்கா வந்து நம்ம லாஸ்ட் டைமே ட்ரை பண்ணதுனால இந்த வாட்டி இந்தியன் கறி ஹவுஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு வெஜ் பிரியாணி, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியனுங்கிறனால ஒரு வெஜ் பிரியாணி, பசங்களுக்கு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஸ்டார்டருக்கு ஒரு ஃபிஷ் ஸ்டார்டர் கொடுத்துருந்தோம், ஒரு கறி, தென் 2 நான். ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு $110 கிட்டக்க வாங்கிட்டாங்க. ஸோ இங்கே இந்தியன் கறி ஹவுஸ் பொறுத்தவரை ஜெய்காவையும் இதையும் கம்பேர் பண்ணணும்னா ஜெய்கா வந்து எனக்கு ரொம்பவே பெட்டராக தெரிஞ்சது. இங்கே வந்து ப்ரைஸும் ஜாஸ்தி, டேஸ்ட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பசிக்கு வந்ததுனால எங்களுக்கு ஓரளவு ஏதோ சாப்பிட்டுட்டோம். அப்பயுமே வந்து இதெல்லாம் முடியல. நமக்கு இந்த கறிலாம் பார்த்திங்கன்னா நான்கு வாங்கின சைட் டிஷ்லாம் அந்த பேஸை ரெடி பண்ணி அப்படியே வந்து சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ணி தந்துருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஜெய்காவே வந்து எனக்கு ரொம்ப 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 பெட்டராக தெரிஞ்சது. ஸோ அப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே நேராக ஸ்டாப்பிங்கே எடுக்காமல் நம்ம கால்கரிக்கு வந்தாச்சு. ஒரு 7:15 வந்துட்டோம். கால்கரிக்கு வந்ததுக்கப்புறமா டிம்மில் வந்து ஆளுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டா நமக்கு டீ திரும்ப போட தேவையில்லை. அதனால் வர்ற வழியிலே வந்து நாங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு ஷார்ட் ட்ரிப்பு விலாகு சடனாக பிளான் பண்ணி சடனாக போயிட்டு வந்தது. எப்படியாவது இந்த பேன்ஃபுக்கு ஒரு டிக் போட்டுறணும் வின்டரில் அந்த ஃப்ரோசன் லேக் லூயிஸை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போனது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.